நட்சத்திரம் தான் நச்சன்னு பலன் சொல்ல முடியும். நட்சத்திரத்தை பிடித்து விட்டால் சகலமும் வந்துடும். எல்லாரும் எல்லாத்தையும் சொன்னாலும் கூட என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, 12 ராசி கட்டத்தில் 12 ராசியும் 9 கிரகங்களும் 27 நட்சத்திரம் மட்டும்தான் இருக்கு. அதை வச்சு பலன் சொன்னா போதும். இது இல்லாதது நீங்க எது எடுத்து பலன் சொன்னாலும் அது நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் நெல்ல நேரங்களையும் நெல்ல ஒரு முகூர்த்தை குறிப்பதற்காக பஞ்சாங்கம் உருவாக்கப்பட்ட விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்பதனை தேர்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட விஷயம். நமக்கு தேவை என்ன அப்படின்னா 12 கட்டம் தான். இந்த 12 கட்டத்துக்குள்ள நமக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா, திசா புத்தி இல்லாததை எதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். ரிஷிகள் சொன்னது என்ன, திசாபுத்தி நட்சத்திரங்கள் கூட திசாபுத்தி இந்த 9 கிரகங்களுக்கு தான் திசாபுத்தி கொடுத்திருக்காரே தவிர மற்றதுக்கெல்லாம் திசாபுத்தி இல்லை. ஏன் அப்படின்னா, திசாபுத்திகள் இருந்தால்தான் அது சம்பவங்களாக வருமே தவிர மற்றதெல்லாம் சம்பவங்களாக வராது, வரப்படாது. நீங்க அப்படி வந்துடும். அப்ப இந்த 9 கிரகங்களும் 12 ராசிகளும் விதிகளை நிர்ணயம் பண்றது. இது முக்கியம். இப்போ இங்கெல்லாம் வந்துட்டு போனாங்க. நான்லாம் 1990 படிச்சுட்டு இருக்கேன். இங்கே அபினவி சேவர்னா அவருக்கு நான் எம்ஏ ஜோதிட ஆசிரியர். இதே இந்த கண்ணன் இப்போ பேசிட்டு வரால அவருக்கெல்லாம் எம்ஏ நாங்கள் ஆசிரியர். அப்ப இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிந்துக்கிறணும்? 12 ராசி கட்டங்கள். ஒரு கேள்வி கேட்டார், ஏன் ஆண் ராசினா, மேச ஆண் ராசி, 7வது ராசி பெண் ராசி தானே வைக்கணும். 7வது ராசி பெண் ராசி தானே வைக்கணும். அது ஆண் ராசியா இருக்கே. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்காங்கன்னா ரிஷிமார்கள், காலபுருஷனை மட்டும் அப்படியே வச்சுக்கங்க, காலபுருஷ ராசியை அப்படியே வச்சுக்கங்க. காலபுருஷனுக்கு 1வது ராசி செவ்வாய் தான் ஆண். காலபுருஷனுக்கு 2வது குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த குடும்பத்தை பேணக்கூடியவள் தான் சுக்கிரன், அவதான் பெண். அதுதான் குடும்பம். எந்த ராசியா இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்தை, அந்த கிரகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு காலபுருஷ லக்கணத்தை வச்சுக்கங்க, ஜெகத்து லக்கணத்தை வச்சுக்கங்க, ஆதியில முதல் உருவாக்கப்பட்ட ஒரு லக்கணத்தை வச்சுக்கங்க. செவ்வாய் நல்லா இல்லைன்னா அந்த ஜாதகர் நல்லா இருக்க மாட்டார். சுக்கிரன் நல்லா இல்லைன்னா அந்த ஜாதகருடைய மனைவி நல்ல அமைப்பு இல்லை, சுகப்படலை. நல்லா இருந்தால் நல்லது, ஓகே அப்படின்னு நம்ம எடுத்து வரணும். அப்போ காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையாக வைத்து காலையிலேருந்து பேசினாங்க. இப்போ என்ன செய்யணும்னா, நம்ம பார்க்குறதெல்லாம் ஜோசியமாகவே பார்க்கணும். எதை பார்த்தாலும் ஜோசியம்தான். இப்போ 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா, இந்த 9 கிரகத்தை பற்றி ஒரு டிப்ஸ் நீங்கள் எழுதிக்கங்க. அப்போ தான் நீங்கள் ஜோசியத்துக்கு வந்திருக்கேன்னு அர்த்தம். இப்போ 6ஆம் பாவம் வேலை செய்கிற வரைக்கும் தான் இருந்தாங்க. 6ஆம் பாவம் முடிஞ்சோன்னா, உணவு முடிஞ்சோன்னா ஓடி போயிட்டாங்க இல்லையா. 7ஆம் பாவத்து இருக்கிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும். இப்போ இருந்தவங்க 60 பேர் இருந்தாங்க, இப்போ 35 பேர் இருக்கோம்னா இந்த 25 பேர் உணவோடு ஓடி போயிட்டாங்கன்னா 6ஆம் பாவத்தோடு ஓடி போயிட்டாங்க அவங்க. இப்போ 7ஆம் பாவம் நம்ம பயிர போகிறோம். இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சூரியன் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தின் காரகத்துவத்தை நாம் தான் தேடி போகணும், நமக்கு கிடைக்காது. சூரியன் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, அந்த ராசி அந்த பாவம் நமக்கு கிடைக்காது. எனக்கு சிம்ம லக்னம் 9ஆம் இடத்துல சூரிய, எங்கள் அப்பா எனக்கு எதுவுமே செய்ய மாட்டார். அவர் நினைப்பார் என்னை தேடி வந்தால் தானே தருவேன்னு சொல்லுவார். அவர் நல்ல பேச்சாளர், மேடை பேச்சாளர், தமிழகத்தில் தலைமை கழக பேச்சாளர் இருந்தார். நான் அவர் சொல்கிறபடி கேட்கவும் மாட்டேன். ஏன்? சிம்ம லக்னத்துக்கு பாதகஸ்தானம் 9, அது நான் கேட்க மாட்டேன். அவரே அங்கேயே போய் சூரியன் உட்காந்துட்டாரு. அவர் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு? கிருத்திய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. கிருத்திய நட்சத்திரனுடைய கோட்பாடு என்ன? வெட்டி விடும். கிருத்தி என்ன செய்யும்? கத்திரிக்கோள். கிருத்திகை கத்திரிக்கோள். அந்த கிருத்திய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த உறவு வெட்டப்பட்டிருக்கும்.
நட்சத்திரம் தாயா பேசுது. இந்த இடத்துல என்ன செய்யுது? நட்சத்திரமும் பேசுது, ராசியும் பேசுது, கிரகமும் பேசுது. ஆணித்தரமாக சொல்றது நட்சத்திரமே. இப்போ பாருங்க, சூரியன் எந்த இடத்துல இருந்தாலும் காட்டுமே தவிர ஊட்டாது. எழுதிக்கங்க, காட்டுமே தவிர ஊட்டாது. சந்திரன் எங்க இருக்கோ அந்த இடம் நம்ம என்ன செய்யணும்னா இருக்கும்போதே அதை என்ன செஞ்சுக்கிறணும், பயன்படுத்திக்கிறணும். ஏன்னா நிலை இல்லாதது, சந்திரனுடைய கொடுப்பனை நிலை இல்லாதது. அப்ப சந்திரன் எந்த பாவத்தில் இருந்தாலும் நமக்கு அது நிலை இல்லாத ஒரு பயனைத்தான் தரப்போகுது. இப்போ யாராவது சொல்லுங்க, சந்திரன் ஏதாவது ஒரு பாவத்தில் இருக்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆள் எந்திரிச்சு எந்த பாவத்திலுமா? இப்போ 10ஆம் பாவத்தில். தொழில் நிலை இல்லாது. ஆமாம், தொழில் எந்த தொழில் பண்ணாலும் அது என்ன செய்யாது, எப்படிமா இருக்கு? ஆமாம், நச்சன் பதில் சொல்லணும். சூரியன் எங்க இருக்காரு? நேராக ஒரு ஆள் சொல்லுங்க, எங்க இருக்காரு? எந்த இடத்துல இருக்காரு? லக்னத்தில் இருந்து பத்தியா இப்பயே குழம்புறாரு. 4ஆம் இடம். அப்போ சூரியன் இருந்து என்ன, இவர் சொத்து, வண்டி, வாகனம், சுகம்லாம் தேடித்தே அவர் போகணும். இவர் தேடி வராது. எத்தனை வாகனம் வச்சிருக்கீங்க? ஒரு ஸ்கூட்டர் வச்சிருக்கியா? இவர் தான் தேடி போகணும், இந்த வாகனத்தை தேடி போகணும். சரி, செவ்வாய் இருந்தா இவ இந்த லட்சியத்துக்காக, செவ்வாய் எந்த இடத்தில் இருக்கிறதோ அவன் அந்த பாவத்தினுடைய தன்மை லட்சணத்துக்காக தான் இவன் பிறந்திருக்கான். இப்ப செவ்வாய் யாருக்காவது ஒரு இடத்துல சொல்லுங்க, அந்த அவர் சொல்லுங்க ராசா. 5ல் அவர் என்னதுக்காக பிறந்திருக்காரு தெரியுமா? காதல், அடுத்தவங்களை நேசிக்கிறதுக்காக பிறந்திருக்காரு. குழந்தையின் மேல பற்று உள்ளதுக்காக பிறந்திருக்காரு. அடுத்து எதையும் விரும்பி இருப்பாரு. குலதெய்வம்னா ரொம்ப ஆசையா இருக்கும். எதையா எப்படியா இருக்கு அப்படி சொல்லணும். தோசியத்தை 6ஆம் இடத்திற்கு வேலையை இவர் வேலைக்காக தான் பிறந்திருக்காரு. ஒரு நோய் வந்தா உடனே அதை போய் பார்க்கணும்னு நினைப்பாரு. எப்படியா இருக்கியா? அதுக்கு தான் பிறந்திருக்காரு. 9ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் இடம் என்னது? உயர்கல்வி, தந்தை. அப்ப அதுக்காக தான் அவர் பிறந்திருக்காரு. எந்த விஷயத்தையும் லக்னத்தில் இருக்கு. லக்னத்தில் சூரியன் இருக்காருன்னா இவருக்காக அவர் வந்திருப்பாரு. யாருக்காக வந்திருக்காரு? இவருக்காக வந்திருக்காருன்னு அர்த்தம். அவர் 8ஆம் இடம். அடுத்தவருடைய பணம் அடுத்தவர்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறதுக்காகவே அவர் வந்திருக்காரு. எப்படியா இருக்கியா? கரெக்ட். அப்படி எழுதிக்கங்க. அடுத்து என்ன கிரகம்? புதன். புதன் எங்க இருக்கோ அங்க ஆதாரத்தை கேட்கும், எவிடன்ஸ் கொடுத்து. கோர்ட்டில் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், புதன் என்னதுன்னா பேங்கில் போனால் உங்களுக்கு லோன் கொடுத்துருவாங்களா? ஆதாரம். ஆதார் கார்டு புதன், ரேஷன் கார்டு புதன், ஓட்டர் ஐடி புதன். இதெல்லாம் கொண்டு வா, ஆதாரத்தை கொடு, ஒரு கண்டிஷன் போடும். புதன் எங்க இருக்கா அது என்ன செய்யும்? கண்டிஷன் போடும். புதன் யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க 3ஆம் இடத்துல இருக்காரு. இவர் என்ன செய்வார்னா 3ஆம் இடம்ங்கிறத அடுத்து பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கண்டிஷன் தான் போடுவாங்க, ஆதாரத்தை தேடுவாங்க அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் இவரை வாட்ச் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? அப்ப அதுக்கு அடுத்து பாருங்க, அதுக்கு அடுத்து யாரு? குரு. 9ஆம் இடத்துல யார் இருக்காரு? புதன் இருக்காரு. 9ஆம் இடம் என்னது? தெய்வம், பாக்கியம். அதெல்லாம் இவற்றை போய் எல்லாம் பேச கடைசியில் என்ன செய்வாருன்னா இதுக்கு பொறுப்பு இருக்கான்னு கேட்பாரு. இவர் என்ன கேட்பாரு? பாக்கியம் தெய்வம்லாம் இருந்தால் இவருக்கு பொறுப்பு வந்தாத்தே அது என்ன செய்வார்? ஏற்றுக்கிடுவார். சரி, அதுக்கடுத்து 11 இருக்கு. 11ங்கிறது அபிலாசைகள். அந்த அபிலாசையை பயன்படுத்தணும்னா எதை வேணாலும் இது என்ன செய்வாங்க? அதை கேட்டே பெறுவார்கள். சரி, புதனுக்கு அடுத்து யாரு? சரி, அடுத்து சொல்கிறேன். இப்போ இது இவரை வந்துடுவான். குருவை முடிச்சுக்கிறோம், 9 கிரகத்தை முடிச்சுக்கிடுவான். நீங்களாம் கொடுத்து வைத்தவர்கள். இனிமேல் ஓடி போயிடாதீங்க. இனிமேல் மத்தியானம் தான் நான் பேசுவேன். அப்போ குரு இருந்தாருன்னு என்ன செய்வாருன்னா அட்வைஸ் பண்ணுவார். ஆனால் அட்வைஸ் ஏற்றுக்கிற மாட்டார், அவன் ஏற்றுக்கிற மாட்டார். வாத்தியார் எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்ல, நான்லாம் 30 வருஷம் வாத்தியாராக இருந்திருக்கேன். இப்படி வாடா அப்படி வாடா இப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நான் என்ன செய்வேன்? ஃபாலோ பண்ண மாட்டேன். அப்போ குரு எங்கே இருந்தாலும் அட்வைஸ் சொல்லுவார். குரு 10ல் இருந்தால் தொழில் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இவர் என்ன செய்வார்? ஒன்றும் செய்ய மாட்டார். சரியா? அதுக்கடுத்து யார்? சுக்கிரன். சுக்கிரன் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் ஒரு கன்னியின் சாபம் உள்ளது, குலதெய்வம் குற்றம் உள்ளது. சுக்கிரன் எந்த இடத்தில் இருந்தாலும் அது கன்னியின் சாபத்தையும் குலதெய்வத்தினுடைய குற்றத்தையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. 5ஆம் இடத்தில் இருந்தால், 5ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தால், 5ஆம் அதிபதி பார்த்தால் நிச்சயமாக குலதெய்வ குற்றம் குலதெய்வ சாபம் உள்ளது. எழுதி வச்சுக்கோங்க.
ரெண்டாம் இடத்துல இருந்தால் குடும்பத்திலே இவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு இவங்க வீட்டில் இன்னொரு தெய்வத்தை கும்பிடுவாங்க, அப்புறம் ஒரு தெய்வத்தை கும்பிடுவாங்க, இப்படி மாற்றி கும்பிட்றதுக்கு வாய்ப்பே இருக்கிறது. 4 இருந்த தாயினுடைய குலதெய்வத்தில் ஒரு குற்றம் இருக்கிறது அப்படின்னு எழுதணும். 8 இருந்தா மனைவியினுடைய குடும்பத்தில் உள்ளது 7ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் அப்படின்னு அர்த்தம். 10 இருந்தா மாமியா வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். 6 இருந்தா தாய் மாமன் அப்படின்னு அர்த்தம். 5னா நம்ம குடும்பம், நம்ம பூர்வீகம் அப்படின்னு அர்த்தம். 9னா நம்ம தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரி, இப்போ அடுத்து வாங்க. சனி எந்த இடத்துல இருக்கோ அது வெளியே சொல்லக்கூடாது. சனியை வெளியே சொன்னோம்னா அது பலிக்காது. ஏன்னா போன பிறவியில் தாம்பீகமாக வாழ்ந்துட்டு அளவுக்கு மிஞ்சியதெல்லாம் தவிக்க விட்டுட்டு இந்த விட்டம் வந்துட்டான். 7ல் சனி இருந்தால் மனைவியை புகழ்ந்து பேசக்கூடாது. 10 இருந்தால் தொழிலில் இவ்வளவு இருக்குது அப்படின்னா அடுத்த வீட்டு சொல்லக்கூடாது. 4ல் சனி இருந்தால் எனக்கு நல்ல ஸ்கூட்டர் வாங்க போகிறேன், நல்ல வண்டி வாங்க போகிறேன் அப்படின்னு தம்பட்டை அடிச்சிங்கன்னா அது நடக்காது. 8ல் இருந்தால் 8னா என்ன சொல்லியிருக்கோம், மனைவியோட குடும்பம். ஆயில வெளியே சொல்லக்கூடாது. 8ல் இருந்தால் நான் ஆயிலு எனக்கு ஜோசியர் சொல்லிட்டாரு, எனக்கு 82 அப்படி சொல்லவே கூடாது. சொல்லுங்கய்யா. 3ல் சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, தம்பியை பற்றி அவர் பேசவே கூடாது. லக்னத்தில் இருந்தால் தன்னை பற்றி பேசக்கூடாது. 6ஆம் இடத்துல இருந்தால் தாய்மாமனை பற்றி பேசக்கூடாது, வேலையை பற்றி பேசக்கூடாது, வம்பு வழக்கு வந்தால் வெளியே சொல்லக்கூடாது. அப்படி சொன்னார்னா 5ல் இருந்தால் குழந்தைய பற்றி வெளியே சொல்லவே கூடாது. எனக்கு குழந்தை வரக்க போகுது, நான் பார்த்துட்டு என் மனைவிக்கு கர்ப்பமாக இருக்குன்னு வெளியில் சொல்லவே கூடாது. 9ல் இருந்தால் நான் சொல்லிட்டேன்ல, 9ன்னா இஷ்ட தெய்வம், பாக்கியம், தெய்வ அனுக்கிரகம். தெய்வ அனுக்கிரகம் தான் 9ஆம் பாவம். கண்ணுக்கு தெரியாத தெய்வம் தான் 9ஆம் பாவம். குரு தான் 9ஆம் பாவம். எனக்கு நல்ல குரு சாமிஜி கிடைச்சிட்டாரு, இன்னைக்கு எல்லா ஜோசிக்காரரை கூட்டு எனக்கு சொல்லி கொடுத்துருவாரு அப்படின்னு 9க்கு சொல்லி கொடுக்குறது. அன்னைக்கு அவருக்கு இங்கே வர முடியாது. அடுத்து யாரு? 2ல் இருந்தால் பேஸ்டில் பணம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. பேசும்போது கூட எனக்கு பார்த்து தான் பேசணும். 11ல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அபிலாசைகளை வெளியே சொல்லக்கூடாது, அண்ணன் தம்பியை வெளியே பேசக்கூடாது. சரி, அடுத்து யார் வர்றா? நம்ம தாத்தா வர்றார். ராகு இருந்தாருன்னா எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது அந்த மனுஷனுக்கு. 9ல் ராகு இருந்தால் இவருக்கு தெய்வத்தை பற்றி ராத்திரி எல்லாம் பேசுங்க, கேட்டுக்கிட்டே இருப்பார். 9ல் ராகு இருந்தால் அப்பாவை பற்றி சொல்லுங்க, கேட்டுக்கிட்டே இருப்பார். எவ்வளவு கொடுத்தாலும் போதும் போதாதுன்னு சொல்லாது. ஏன்னா பாம்பு தலை, அதுக்கு ஜீரண உறுப்பு இல்லை. அதனால ராகுவை எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல. 7ல் ராகு இருந்தால் என்ன செய்யா, மனைவி என்ன கொடுத்தாலும் என்னத்தை செஞ்சு போட்டே நீங்க அப்படின்னு சொல்லும். சரியா? 12ல் ராகு இருந்தால் எவ்வளவு தூக்குனாலும் எவ்வளவு சயன போகத்தை அனுபவிச்சாலும் திருப்தி அடைய மாட்டீங்க. 2ல் இருந்தா நீங்க எவ்வளவு பணம் உங்களுக்கு வருமானம் வந்தாலும் திருப்தி அடைய மாட்டீர்கள் அப்படின்னு எடுக்கணும். அதுக்கடுத்து கடைசியில் கேது இருந்தா கடமைக்குன்னு செய்வீங்க. 3ல் கேது இருந்தா இவர் பழகுறது பூரா எப்படி பழகுவாருன்னா கடமைக்குன்னு தான் பழகுவார். 11ல் கேது இருந்தா அவர் இது நல்லா இருக்கான், எம்மா இந்த சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்காக தான் பார்ப்பாங்க, அதை வர அவர்களுக்காக பார்க்க மாட்டாங்க. 6ல் கேது இருந்தால் மாமிங்க கூட பழகும் போதோ சண்டைக்காரங்க கூட பழகும் போதோ ஏனோ பழகணுங்கிறதுக்காக கடனுக்காக பழகுவாங்க. அப்போ 4ல் கேது இருந்தால் அம்மாவோட எப்படி பழகுவாங்க, கடனுக்காக. அம்மா என்ன சொல்லும்னா, எவ்வளவு செஞ்சாலும் நீ எனக்கு செய்ய வேண்டியதான மகனை செஞ்சிருக்க. எனக்கு 4ல் ராகு, நான் கற்றுக்கிட்ட வித்தை ஜோதிடத்தில் என்னென்ன இருக்கு அது பூரா கற்றுக்கிட்டேனியா. நியூமராலஜியா, வாஸ்தா, டிஎன்ஏவா, ஏஎல்பியா, இது கேபியா, பாஸ்கராவா, கேஇயா, எதையும் விட்டு வைக்கலையா, எல்லாத்தையும் படித்தேன்யா. வாஸ்து எல்லாத்தையும் படித்தேன். எல்லாத்தையும் படித்ததுனால 4ல் இருந்ததுனால வித்தை அப்படின்னு அர்த்தம். 4ல் இருந்த என்ன அர்த்தம்? வித்தை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே
லக்னாதிபதி. லக்னத்தில் இருந்தா கேது இருந்தா எவ்வளவுதான் நீங்க நல்லா புத்தி இருந்தாலும் திருப்தி அடைய மாட்டீங்களே. நல்லா சட்டை போடுற ராசா, இன்னைக்கு குளிச்சுட்டு வராசா, கோயிலுக்கு போகணும்னா என்னத்தை குளிச்சோம் அப்படியே வரவான்னு கேட்கும் கேது. கேட்குதா இல்லையா? கேட்குதா இல்லையா? சீவாது, தலையை சீவாது, எதையுமே ட்ரெஸ் என்ன செய்யாது. கேதுவுக்கு என்ன குணம்னா எழுதிக்கங்க, கேது என்ன செய்யும்னா ஒதுங்கி போகும். கேது என்ன செய்யும்? ஒதுங்கி போகும். ராகு உரசும், ராகு உரசும். சுக்கிரன் என்ன செய்யும்னா சுவையா பேசும், கவித்தி விட்டுரும். குரு என்ன செய்யும்னா தெனாவட்டா பேசும். புதன் என்ன செய்யும்னா லாஜிக்கா பேசும். செவ்வாய் என்ன செய்யும்னா அதட்டி பேசும். சந்திரன் என்ன செய்யும்னா அன்பா பேசும். அதே நேரத்தில் கடங்காரம் பேசுனதுனாலும் சில நேரம் பேசும், கடங்கார மாதிரியும் பேசும். ஏன்னா சந்திரன் வந்து கடங்காரன் அப்படின்னு அர்த்தம். 12ல் கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 12 என்ன சொன்னோம்? தூங்கும் போது கூட தனியா போய் தான் தூங்குவார். அது எப்படி தூங்குவாரு? எல்லாத்தையும் மெத்த கிடந்தாலும் கீழே போய் படுத்து தூங்குறாருன்னா யாரு? ராகு கேதா இருந்தால் போய் தூங்குவாங்க. எந்த இடத்துல தூக்கம் வர்றவர் யாரு? 12ல் கேது இருந்தா தூக்கம் வரும். எப்படி வருமா? பஸ்ல போனா தூங்கிடுவீங்களா? எந்திரிச்சு சொல்லுங்க ஐயா. அப்ப வந்தவர்களை நம்ம வந்து அசத்தணும். அவங்க சொன்ன மாதிரி இதை படிச்சிக்கலாம், அதை படிச்சிக்கலாம், இது பண்ணீங்கன்னா எதை படித்தாலும் ஜோதிடம் வர்றவர்களுக்கு எதை சொல்லணும்? லக்னாதிபதி, லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ, பெரும்பாலான ஜாதகத்தில் பாருங்க, லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்து விட்டால் கோயிலுக்கு போய் கொடுத்து வாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லையா? இல்லையா? கோயிலுக்கு போய் கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா கஷ்டம் வந்துடக்கூடாது இவனால அப்படிங்கிறதுக்கு கொடுக்குறாங்க. நம்ம என்ன செய்யணும்னா அவனை என்ன செய்யணும்னா கோயில் பிள்ளை மாதிரி நினச்சிக்கிற வேண்டியதுதானே. அதனால தானே அன்றைக்கி இந்த 24 மணி நேரத்தில் பேர் பிறக்கிறவனுக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு பேர் வச்சா ஒரே மாதிரி தானே இருக்கும். பேர் ஏதாவது முன்னியம் கொடுத்துருமா? ஆனால் பேருக்குள்ளே பல அதிசயங்கள் இருக்குது. கண்ணதாசி எழுதும்போது அர்த்தமில்லை இந்து மதத்தில் என்ன எழுதியிருக்காருன்னு தெரியுமா? ஒருத்தருடைய பேரை இப்பிறவியில் எழுதவில்லை, போன பிறவியிலேயே எழுதப்பட்ட விஷயம் என்று சொல்கிறார். அதனால தான் 3ஆம் பாவம் தான் பேரு. பேருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? புகழ்னு அர்த்தம். ஐயா ராஜசேகர் ஐயா அவங்க அம்மா கூப்பிடும், அவங்க அப்பா கூப்பிடுவார். சிலர் சொல்லுவாங்க ஐயா வாங்கய்யா அப்படின்னு கூப்பிடுவாங்க. கூப்பிடுவது பேர் தான் துலங்கும். எந்த பேரை அழைக்கிறாரோ அந்த பேர் இவருக்கு புலக்கும். அப்ப பேருக்குள் அதிசயம் உண்டு. யாருக்காவது பேர்ல கடைசியில் THIல THAல முடியுதா? THIல THAல முடிஞ்சிச்சுன்னா எல்லாரோடையும் பழகுவாங்க, எல்லாரோடையும் பழகுவாங்க. ஆனா அவங்க எல்லாருதுல அக்கறை எடுத்துக்கிடுவாங்க. வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அவங்களுக்கு அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமையாது. ஒவ்வொரு எழுத்துக்குள்ளும் ஒரு ரசனை உண்டு. ரன்னு 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 வருது இல்லையா? ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். ராஜேந்திரன் மகேந்திரன் ஓடத்தானே செய்வேன். பேருக்குள்ள அர்த்தம். சேகர் இர் மதிப்பு மரியாதையாக வரும். பேருக்குள்ள அதிசயம். 1988 பேரை பற்றி ஆய்வு செஞ்சு பார்த்தேன். உங்கள் அப்பா பேர் சொல்லுங்கய்யா. சுப்பிரமணியம் வந்து நல்ல மனுஷன், யாருக்கும் தீங்கே செய்ய மாட்டார், கணக்கு வழக்கு பார்க்குறதுல கெட்டிக்கார ஆள். ஆனால் அவரை வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க. எப்படியா இருந்தார்? எப்படி இருந்தார்? அப்படித்தான் இருப்பார். இதை நான் எத்தனை வருஷமாக ஆய்வு பண்ணியிருக்கேன். நான் எங்கேயாவது சொல்கிறேன்னா சொல்லலை. கண்ணன் என்ன அர்த்தம்னா எடுப்பார் கைப்பிள்ளை, அனாதையாக விட்டுருவாங்க. ஆனால் அவராத்து முன்னேறி வரணும். எப்படியா இருக்கிய பாருங்கய்யா. இது நேமாலஜி, நியூமராலஜி, புறனாலஜி, என்னென்னமோ கண்டு வச்சிருக்காங்க. ஒரு பேருக்குள் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்போ பாருங்க, சக்தின்னு ஒரு பேர் இருக்கு, அதான் விளங்கும், அதான் விளங்கு. நம்ம சொல்ல வேண்டியது இல்லை சக்திக்கு. சக்தி சக்தி சக்தின்னு சொல்லும் போது தீயா பறக்கும். அது சாமின்னா என்ன அர்த்தம்? சாமின்னா சனின்னு அர்த்தம். சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சக்தினா?
சக்தினா சந்திரன் அர்த்தம். சந்திரன் சந்திரனும் சனியை சேர்ந்தானா புனர்ப்பு பத்தி இன்னொரு சொல்லிட்டு இருந்தாங்க. சேர்ந்து இருக்காங்களா அங்க சந்திரம் இல்ல. அப்ப இப்ப நல்லா பாருங்க, இது மட்டும் இல்ல, ஐயப்பன் கோயிலுக்கு போறான்னு வச்சுக்கோங்க, முருகேசன் ஒன்று பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. முருகேசன் அப்படின்னு பேர் இருக்கிறவங்க அவங்க சமுதாயம் குடும்பமாக இருந்தாலும் சரி, அவங்க சொந்தமாக இருந்தாலும் அவரை ஒதுக்கி வைப்பாங்க. எந்திரிச்சு கைத்தட்டுங்க. அவர் எவ்வளவு திறமையை கற்று வச்சிருந்தாலும் அந்த திறமையை மதிக்க மாட்டாங்க. இப்போ பாருங்க, கண்ணனுங்கிறதுக்கு சொல்லிட்டோம். கண்ணபுரம் காரியக்காரன், என்ன காரன்? காரியக்காரன். இப்ப இந்த மாதிரி இப்படித்தான் நம்ம வந்த உடனே அசத்தணும். இன்னும் ஒரு விஷயத்தை என்ன சொல்றேன்னா, 27 நட்சத்திரத்திற்கும் தேவதைகள் உண்டு. அதை தேவதைன்னு நினைக்காதீங்க, அந்த தேவதை இல்லை, இறைவன். இப்ப உத்திர நட்சத்திரம்னா ஐயப்பன். இந்த உத்திர நட்சத்திரம் இவனுக்கு 8வது நட்சத்திரமா வந்து அல்லது 8ஆம் ஆதிபதி போய் உட்கார்ந்தா ஐயப்பன் கோயிலுக்கு போகலாமா? போகக்கூடாது, போகக்கூடாது. 8ஆம் பாவமா அவனுக்கு வந்துருச்சு, ஐயப்பன் கோயிலுக்கு போனா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகும். நீங்க நல்லா பார்த்துக்கிறணும். நட்சத்திர ஜோதிடம் படிக்கணும். மார்பை தூக்கி சொல்லுங்க, நாங்கெல்லாம் என்ன படிக்கிறோம்? நட்சத்திரம் படிக்கிறோம். 1ஆம் பாவத்தின் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்காருன்னு சொல்லுங்க. இப்போ எனக்கு லக்னம் எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்காருன்னு சொல்லணும். யாராவது சொல்லுங்க, எனக்கு இந்த நட்சத்திரத்தில், இந்த பூச நட்சத்திரத்தில் விழுந்திருக்காரு. இவங்க வந்து இந்த பூச நட்சத்திரம்ங்கிறது என்னன்னா பசுவின் மடி. இவங்க வீட்டில் வந்து சாப்பிடாதவங்களாம் பாவம் பண்ணவங்க, எல்லாரும் சாப்பிட்ருவாங்க. போட்டிருக்காளா இல்லை சோறு? இவங்க அம்மாட்ட போங்க, முதல் சாப்பிட்டு போனேன்னு தான் கேட்பாங்க. இவங்க வீட்டில் சாமியோட தொடர்புடைய குடும்பம். பார்த்தீங்களா? இப்போ சித்திரை அப்படின்னா என்ன அர்த்தம்னா விஸ்வகர்மா, சிருஷ்டி. கொஞ்சம் இடம் கொடுத்தா கூட அங்கே ஒரு செதுக்கிடுவார் அவர். கொஞ்சம் இடம் கொடுத்தா செதுக்கிடுவார், அதை டெவலப் பண்ணிடுவார். மேற்பார்வை பார்க்கறதுலையோ அடுத்தவங்களை பண்ணுறதையோ. சித்திரை அப்படின்னால என்ன அர்த்தம்னா ஜவுளின்னு அர்த்தம். டிப்டாப்பா ட்ரெஸ் போடுறதுல சித்திரை நட்சத்திரக்காரர் தான். சித்திரை நட்சத்திரக்காரர் எப்பயுமே எப்படி இருப்பாங்க? டிப்டாப்பாக இருப்பாங்க. அது கன்னியில் இருக்கிற சித்திரையும் துலாத்தில் இருக்கிற சித்திரைனா, கன்னியில் இருந்தால் பாவாடை பேண்ட்டு, துலாவுக்கு வந்தால் சட்டை. இவர் எந்த சித்திரைன்னு பார்க்கணும். பார்த்தீங்களா? அப்போ சித்திரை நட்சத்திரத்துக்காரங்க வாழ்நாளில் அடிக்கடி அடிக்கடி எங்கே போகணும்? ஜவுளி கடையை போய் அப்படி ஒரு சுற்றிட்டு வரணும். சித்திரை நட்சத்திரத்துக்கார எடுக்கிறாளோ இல்லையோ ஜவுளி கடை உள்ளே போய் துணியவாவது தொட்டு பார்த்துட்டு வரணும். தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி தான், அங்கே போய் தொட்டு பார்த்துட்டு வந்தா கிடைத்து விடும். இப்போ சதயம்னா யாரு? அப்படிலாம் சொல்லக்கூடாது. கடவுள் யாருன்னு தான் கூப்பிடணும். ஏமே இளவு வீட்டுக்கு அடிக்கடி இவர் போகணும். பெண்கள் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அதில் இவர் கலந்துக்கிறணும். போவையிலா அதிகமாக போவார் இவர். குளிப்பாட்ட சொன்னா கூட குளிப்பாட்டிடுவாரு. ரோகிணிங்கிறது பிரம்மா. ரோகிணினா யாரு? பிரம்மா, படைத்தல் கடவுள். அஸ்தம்னா சூரியன். இங்க பாரு, ஒன்னா சொல்றேன். நீங்க நான் ஒரு வாய் தானே ஆண்டவன் கொடுத்துருக்கேன். பாருங்க, வாய் ஒன்னதான் கொடுத்துருக்கேன், கண்ணை 2 கொடுத்துருக்கேன், காதை 2 கொடுத்துருக்கேன், பிறப்புறுப்பை ஒன்று தான் கொடுத்துருக்கேன். ஏன்? அடக்கமா வாயையும் பிறப்புறுப்பில் ஒழுங்கா வச்சுக்கங்கடான்னு சொல்றதுக்கு தான். சரியா? இப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது யாரை நினைக்கணும்னா சரஸ்வதி. எழுதிக்கங்க, அஸ்வினின்னா சரஸ்வதி. சரஸ்வதியை யார் வணங்குகிறார்களோ அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க பேனா பென்சில் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி நடத்தக்கூடிய போதிக்கக்கூடிய இடத்துல வந்து அன்னதானம் போடணும், காசு கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள், ராசியாவோ லக்னமாக இருப்பவர்கள் இங்கு வந்து செய்யணும். அஸ்வினி நட்சத்திரம்ங்கிறது சரஸ்வதி. ஏன் சரஸ்வதியை கொடுத்தான்னா அது நாமகள். அஸ்வினி என்றாலே என்ன அடையாளம் அப்படின்னா குதிரை. குதிரைக்கு வந்து நாக்கு தான் பலம். அது நாக்கு.
அந்த நாக்குங்கிறது அஸ்வினின்னா, பரணின்னா சோறு, அப்போ ருஷி அடுப்பு. பார்த்தீங்களா எப்படி வச்சிருக்கா என்ன? சரி, சரஸ்வதி. சரஸ்வதி அஸ்வினி, அதுக்கு 4வது நட்சத்திரம் ரோகிணி, பிரம்மா. சரியா? சரி, அடுத்து பரணிங்கிறது துர்க்கை காளி. பரணிங்கிறது துர்க்கை காளி. அப்ப பரணி நட்சத்திரத்திற்காரர்கள் யாரை வழிபட்டால் அவருக்கு சிறப்பை தரும்? லக்ன புள்ளியாக இருந்தாலும் சரி, லக்னாதிபதி போய் அமர்ந்தாலும் சரி, அல்லது சந்திரன் இருந்தாலும் சரி. இப்ப பிறக்கும் போது இருக்கிற சந்திரன் போயிட்டாரு. இப்ப தசாநாதன் எந்த நட்சத்திரத்திலிருந்து நடத்துறாரோ அதைத்தான் நீங்க எடுத்துக்கணும். புரியுதா? இப்ப உங்களுக்கு என்ன தசை நடக்குதுயா? அப்படி சொல்லக்கூடாது. எந்த நட்சத்திரத்திலிருந்து நடத்துறாருன்னு பார்க்கணும். பிறக்கும்போது எந்த நட்சத்திரம்? பூச நட்சத்திரம். சந்திரம்னா எங்க வரும்? அஸ்தத்திலிருந்து நடத்துறாரு. அஸ்தம்னா சூரியன். அஸ்தம்னா சூரியன். அப்ப அஸ்தம்னா சூரியன்னா காலையில் எந்திரிச்சு சூரியனை வணங்கணும். வணங்குறீங்களா? பார்த்தீங்களா? அப்ப நம்ம அடுத்தது பாருங்க, கிருத்திகை வந்துருச்சு. கிருத்திகைங்கிறது அக்னி பகவானை வணங்கணும். அக்னினா எந்த இடத்துல வெளிச்சம் தெரியுதோ அதெல்லாம் என்ன செய்யணும்? வணங்கணும். எந்த இடத்துல வெளிச்சம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம வணங்கணும். ஏன் அக்னியை வணங்குறோம் அப்படின்னா, யாகத்தில் போடுகின்ற அத்தனை பொருள்களையும் அக்னி பகவான் தேவர்களுக்கும் ஆண்டவனுக்கும் கொண்டு போய் சோமன் மூலம் கொண்டு போய் சேர்க்கிறான், சந்திரன் மூலம் கொண்டு போய் சேர்க்கிறான். அதனால அக்னி கடவுளாக யார் இருந்தாலும் அதை நாம் வணங்கிட வேண்டும். அடுத்து ரோகிணினா பிரம்மா சொல்லியாச்சு. திருவாதிரை ருத்ரன். திருவாதிரைன்னா என்ன அர்த்தம்னா, ருத்ரன் அர்த்தம், சிவன் அர்த்தம். ருத்ரன். திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினாலும், ஒரு பாவாதிபதி போய் அமர்ந்தாலும் கண்ணீர் வடிக்காமல் இருக்க மாட்டான். இரத்த கண்ணீர் வடிப்பான். காலை தூக்கி ஆடுனா வலிக்காம இருக்குமா? உலகத்தையே ஆட்டி படைக்கிறான். எந்த சிலையை வேணாலும் வீட்டில் வச்சு வழங்கக்கூடாது. ருத்ரனுடைய அந்த பரமசிவன் இவர் யாரு? சிதம்பர நடராஜருடைய சிலையை வீட்டில் நீங்கள் வைத்து வழிபடலாம். ருத்ரனுடைய சிலையை வைக்க விடலாம். ருத்ரன்னா சிவன். அப்ப இப்படி பண்ணும். பூரம்ங்கிறது யாரு? சக்தி. பூரம்ங்கிறது யாரு? சக்தி. அவதான் பார்வதி. பூரம்னா பார்வதி. அப்ப பூர நட்சத்திரத்துக்காரெல்லாம் யாரை வணங்கணும்? பூர நட்சத்திரத்துக்காரெல்லாம் அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவர்கள் அர்த்தம். ஆண்டாள் பூரத்தில் அவதரித்தால் யார்? ஆண்டவனையே என்ன செஞ்சிட்டா? ஆண்டவனையே அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள். அதுக்கடுத்து பாருங்க, புனர்வூசம் தேவர்கள். புனர்வூசத்தில் ஒருத்தர் பிறந்துட்டா அவர் யாரை வணங்கணும்? தேவர்களை வணங்கணும். புனர்வூசத்துக்கு நேரா இருக்கிற மூலம் அசுரர்கள். புனர்வூசம் என்ன நாய்? ஆண் நாய். மூலம் என்னது? பெண் நாய். இப்ப திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவன் அந்த 2-3 தெருவுக்கு தள்ளி போய் தெருநாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடணும். இதுல யாராவது திருவாதிரை நட்சத்திரம் இருக்கீங்களா? எந்திரிங்கயா. நாய் கடிச்சிருக்காயா? நாய் வளர்க்குறீங்களா? வளர்க்குறிய நாய் வளர்த்துருக்கிய நாய் உங்க கூட நல்லா விளையாடுமா? சூப்பராக விளையாடும். பறந்து விடுமா? நல்லா விளையாடும். ஆண் நாய் வளர்த்தீங்களா பெண் நாய் வளர்த்தீங்களா? ஆண் நாய் தான் வளர்க்கணும், பெண் நாய் வளர்க்கக்கூடாது. பார்த்தீங்களா? திருவாதிரை நாய் ஆண் நாய். பார்த்தீங்களா? நாய். நானே நாய். சரி, அடுத்து யார் வர்றா? பூசம். பூசம் குரு பகவான் பிறந்த நட்சத்திரம். மிருகசீரிசம் சொல்லலையா? மிருகசீரிசம் சந்திரன் பிறந்த நட்சத்திரம். மிருகசீரிசம் யார் பிறந்திருக்கா? சந்திர பகவான். அப்ப சந்திரன் பௌர்ணமிக்கு வரதா இருக்கணும். அந்த 3வது பிறை வரும்போது என்ன செய்யணும்? வழிபட செய்யணும். மாடியில் போய் மல்லாக்க படுத்துட்டு சந்திரனை ரசிக்கணும். சந்திரன்னா முகம்னு அர்த்தம். நல்ல அழகான முகம் யாராவது வந்தால் பார்க்கணும். இந்த அம்மா நல்ல முகமாக இருக்கு அப்படின்னா பார்க்கணும். இன்னும் வரல இல்லையா? வரல இல்லை, சாமி கொடுத்துட்டார்ல. சரி, பூசத்துக்கு வந்துடுவோம். இப்போ பூசம்ங்கிறது குரு பகவான். இந்த நட்சத்திரத்தை மட்டும் சுழிச்சு வச்சுக்கோங்க.
யார் ஒருத்தன் வந்து இந்த பூச நட்சத்திரத்தை வச்சுட்டு அவங்களுக்கு குருவை செலக்ட் பண்ணணும். இந்த பூச நட்சத்திரம் அந்த ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு பூசம் தானே, இவர் குருவை தேடி போக தெரியல, குரு இவர்கிட்ட வந்துடுவார், பெருமாளே வந்துடுவார்ல, பூசத்துக்கு வந்துடுவார். சரி, அதுக்கடுத்து யாருன்னு பாருங்க, ஆயில்யம். ஆதிசேஷன் பிறந்தது. ஆயிலிய நட்சத்திரத்துக்கு என்ன தெரியுமா விசேஷம்? ஆயில் நட்சத்திரத்துக்காரனுக்கு வாடகைக்கு வீடு கொடுக்கக்கூடாது, அந்த வீடை நான் தான் வீடாக்கிடுவேன். ஆயிலிய நட்சத்திரத்துக்கான பழகணும்னா எல்லாத்தையும் நம்ம சொந்தமாக்கிடுவேன். ஆயிலிய நட்சத்திரத்துக்கார பாருங்க, ஆயிலியமா ஏன் பாம்புக்கு சொந்த வீடு இருக்கா? புத்து வீடு தானே வச்சுக்கிறது. பாம்பை விரட்டி விட்டு படுத்துக்கிறோம்ல, பொந்து எங்கே இருக்கோ எலியை பரட்டி விட்டுட்டு படுத்துக்கிறோம்ல, அது மாதிரி ஆதிசேஷன் அப்படின்னு அர்த்தம். மகம் சுக்கிரன். மகம்னா சுக்கிர பகவான். இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கிர பகவானை வழிபட வேண்டும். சுக்கிரன் யாரு? பெண்ணியா? எந்த பெண்ணையும் வழிபாட செய்யணும் அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்து பூரம். பார்வதி. பூரம்னா பார்வதி, பார்வதியை வழிபடணும். அதுக்கடுத்து உத்திரம். சாஸ்தா, ஐயப்பன். உத்திரம்னா ஐயப்பன், சாஸ்தா. இந்த உத்திரத்தை பொடிகாலன்னு சொன்னாங்கல்ல, ஏன்னா உத்திரம் வந்து அந்த காலத்தில் உத்திர நட்சத்திரத்துக்காரனை குடும்பத்துக்குள்ளே விட்டுறக்கூடாது. உத்திர நட்சத்திரத்துக்காரனை குடும்பத்துக்குள்ளே கலப்படம் பண்ண விட்டுறக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அது பொடிகால. ஐயப்பன் கையில் பிறந்ததுனால உத்திரம்னா என்னது? கை விரல், கையே அப்படின்னு அர்த்தம். உத்திர நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் எல்லாம் இடது கையில் வேலை செய்யறதுக்கு இடது கை பழக்கம் வந்தாலும் வரலாம். தெண்டுல்கர் உத்திர நட்சத்திரம், லெஃப்ட் ஹேண்டா விசித்திரமா இருக்கான்னு அர்த்தம். அதுக்கடுத்து பாருங்க, அஸ்தம் சூரியன் பிறந்த நட்சத்திரம், சூரியனை வழிபடணும். அடுத்து சித்திரை விஸ்வருமா, அவரை வழிபடணும். சுவாதி லட்சுமி, சுவாதின்னா என்னது? லட்சுமியை வழிபடணும். திருவோணம்னா மகாவிஷ்ணு, சுவாதினா லட்சுமி. அப்போ சுவாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணாலும் ஒத்து போயிருமோ? ஏன்? பரணின்னா பூட்டு, சுவாதினா சாவி. ஒத்து போகுமா போகாதா? ஒத்து போகும். அடுத்து பாருங்க, விசாகம் சுப்பிரமணியர், முருகன், முருகனை வழிபடணும். விசாகம். அடுத்து அனுசம் வாயு புத்திரர், வாயு பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்து கேட்டை தெய்வேந்திரன், இன்பத்துக்கு அதிபதி யாரு? தெய்வேந்திரன். அவிட்ட நட்சத்திரம் இந்திராணி. அவிட்ட நட்சத்திரம்னா இந்திராணி. நீங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா பாருங்க, யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. தான் எடுத்த முடிவு தான். என் பிள்ளை அவிட்ட நட்சத்திரம் பிறந்திருக்கோன்னு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? நீ சொல்லி நான் கேட்கவா அப்படிங்குது, நீ சொல்லி நான் கேட்கவா அப்படிங்குது. ஏன்? அவிட்டம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா தவிட்டு பானைகளை தங்கம்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, அது எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அது பேர் வாங்கும். எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் பேர் வாங்கும். அப்புறம் பாருங்க, கேட்டைக்கு அடுத்து யாரு? மூலம்னா அசுரர்கள். அசுரர்கள் கெட்ட தெய்வத்தை தான் என்ன செய்யணும்? யாரு கொல்றா வெற்றா குத்துறா அந்த தெய்வத்தை தான் என்ன செய்யணும்? வழிபாடு செய்யணும். பூராடம் வர்ணனை மழை வருதுன்னா என்ன செய்யணும்? மலைக்கடவுளை வணங்க வேண்டும். அதுக்கடுத்து உத்திராடம் விநாயகரை வழிபட வேண்டும். சரி, திருவோணம் அது வந்து மகாவிஷ்ணு. அதுக்கடுத்து அவிட்ட இந்திராணி சொல்லாச்சு. சதயம் யமன். அடுத்து பூரட்டாதி குபேரன் பிறந்த நட்சத்திரம். வாங்க பூரட்டாதிக்கு போவோம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. இதில் யாராவது இருக்கீங்களா பூரட்டாதியில் பிறந்தவங்க? பூரட்டாதி நட்சத்திரத்தில் காசு வாங்கினா ஏமாத்திடுவாங்கோ, காசை நல்லா ஏமாற்றுவாங்கோ, கொடுத்தத தரமாட்டாகோ. ஏன்? பூரட்டாதின்னா கடன் கொடுத்தாலும் குபேரன் கடன் கொடுத்து வாங்க முடியாது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் 2 தாரத்தை சுட்டி காட்டுகின்ற நட்சத்திரம், மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து உத்திரட்டாதி காமதேனு, எல்லாரையும் கட்டி காக்கக்கூடிய நட்சத்திரம் எது? காமதேனு. அதுக்கடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி பகவான். அதனால சனி பகவான் அவர்கள் வணங்க வேண்டும். நான் போய் சனியை வணங்க, ரேவதி நட்சத்திரம் எனக்கு 8வது நட்சத்திரமாக இருந்தால் நான் போய் சனி பகவானை வணங்கவே கூடாது. இங்கே மனசில் என்ன வச்சுக்கிறணும்னா, உங்கள் ஜாதகத்திலிருந்து
லக்னம் எட்டாம் பாவத்தின் அதிபதியோ, எட்டாம் பாவத்தின் உங்கள் லக்ன புள்ளியும் 8வது லக்ன புள்ளியும் எந்த நட்சத்திரம் விழுகுதுன்னு பார்க்கணும். அந்த 8வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 12வது நட்சத்திரத்தை தவிர்க்க வேண்டும். 5வது நட்சத்திரத்தையும் 9வது நட்சத்திரத்தையும் 1வது நட்சத்திரையும் இயக்க வேண்டும். அப்படி நீங்கள் இயக்குனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும். அப்போ நட்சத்திரத்தின் அதிதேவதைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிய முக்கியமான விஷயம்னா, கோயிலுக்குள்ளே போகிறோம்ல, நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். தெய்வத்துக்கு நீங்கள் ஜோதிடத்துக்கு வந்துட்டா உங்களுக்கு தெய்வ பலம் எப்பயுமே, பில்லி சூனியம் கெட்ட பிசாசுகள் எதுவுமே அண்டக்கூடாதுன்னா ஒரு மந்திரம் சொல்கிறேன், அதை செய்யுங்க. எந்த சக்தியும் உங்களை அண்டாது. ஓம் மயான யோகீஸ்வராய நமக, ஓம் மயான யோகீஸ்வராய நமக. இந்த நட்சத்திரத்தை நாம் சொன்னோம்னா நம்மளை என்ன செய்யாது, எந்த கெட்ட சக்தி வராது, தீய சக்தி வராது. இந்த நட்சத்திரத்தை அனுதினம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்றும் எப்போதும் ஒரு அதிகமான ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில், நான் இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தெய்வம் இருக்குது. அந்த தெய்வத்துக்கிட்ட அவங்க தவிர யாரும் போக மாட்டாங்க. கர்ப்பிணி பெண் போனால் அந்த குழந்தைய காலி பண்ணிடும். அப்படிப்பட்ட தெய்வத்து பக்கத்தில் தொட்டு பார்க்க தூரத்தில் இருந்து என் மனைவி கர்ப்பமாக இருந்தாங்க. வீட்டுக்குள்ளே படுத்திருக்கும் போது அந்த சாமி கையை விடுறதை நான் பார்த்தேன். நான் அப்படியே மந்திரத்தை சொன்னேன், ஓம் மயான யோகீஸ்வராய நமக, ஓம் மயான யோகீஸ்வராய நமகன்னா அப்படியே கையை எடுத்துக்கிட்டாரு. அதை கண்ணால் பார்த்தேன். அவர் கோயிலுடைய பூசாரிட்ட போய் சொன்னேன், அப்படியே திருநீர் போட்டு இன்னைக்கு இருந்து வரமாட்டார், நீ ஏன் பிள்ளை ஆயிட்டப்போ அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இந்த மந்திரத்தை நீங்கள் விடாதீர்கள். இன்னும் பல மந்திரங்கள் உள்ளது, தந்திரங்கள் உள்ளது. ஜோதிடத்தை படிங்கள், ஆழமாக படிங்கள்.